Okay. Good morning, student. Student, good morning, Bob. Good morning. Good morning, sir. Okay. So now they're discussing about applications of adsorption. So adsorption உடைய applications. So அப்ப adsorption அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த பரப்பு கவர்ச்சி செய்கிறது. ஸோ அதனுடைய பயன்பாடுகள் என்னென்னத்துல இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஸ் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேஸ் மாஸ்க் அப்படிங்கிறது டியூரிங் த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வார் ஓகேவா, அதில் சார்கோல் கேஸ் மாஸ்க் வாஸ் எம்ப்ளாய்ட் பை போத் த பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன். அதாவது அமெரிக்கர்களும் பிரிட்டிஷர்களும் வந்து முதல் உலக போர்ல வந்து உனக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கரிப்படலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கரிப்படலத்தை வந்து சார்கோல் அப்படிங்கிறது பேர் என்னன்னா கரிப்படலம். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் வேர்டு என்ன அப்படின்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் வேர்டு. அதனுடைய இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்டிவேட்டட் சார்கோல் ஓகேவா, the activated charcoal was found to be one of the best adsorbent. ஸோ அதாவது இந்த சார்கோல் வந்து ஒரு முக்கியமான ஒரு பரப்பு கவர் பொருளா வந்து பயன்படுத்தி இருக்காங்க. யார் அப்படின்னா பிரிட்டிஷ்காரர்களும் அமெரிக்கர்களும். எப்ப அப்படின்னா முதல் உலக போர்ல ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். தென் செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டு கிரியேட் ஹை வேக்கம் இன் வெசல்ஸ். அதாவது ஹை வேக்கம் இன் வெசல்ஸ் டெய்ல் அண்ட் திவார். அதாவது திவார் அப்படிங்கிறதும் டெய்ல் அப்படிங்கிறதும் வந்து உனக்கு ஒரு வகையான ஒரு அப்பரட்டஸ், அதாவது ஒரு சயின்டிஸ்டுடைய நேம் தான் இது. அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுனால அவங்களுடைய பேர்ல ஒரு ப்ராசஸ் ஒன்று நடந்திருக்குது. யூஸ்டு ஆக்டிவேட்டட் சார்கோல். யாரோ வந்திருக்காங்களே, ஓகே. இந்த நியூமரிக் கம்ப்யூட்டர் பேர் என்னப்பா? இப்போ வந்து நம்ம பேர் என்ன சொல்லு? நியூமரிக் கம்ப்யூட்டர் பேர்ல வந்து அது யாருப்பா? சார் ஜீவானந்தம் சார். ஜீவானந்தம். சரி ஓகே, சரி ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்க, ஃபார் டீஹைட்ரேஷன் அண்ட் ஆல்சோ பியூரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கேஸ் லைக். ஸோ அதாவது ஒரு கேஸை பியூரிஃபிகேஷனுக்கு வந்து இப்போ திவார் அப்படிங்கிற ஒரு மெத்தட். இப்போ ஒன்று இந்த திவார் மெத்தட் மூலியமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து ஓல்டு புக்ல இருந்துச்சு. ஸோ அதாவது இப்போ இருக்கக்கூடிய இனட் கேஸஸ், இப்போ பாருங்க இனட் கேஸஸ்ல ஒன்று ஹீலியம் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேஸஸ் எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு வேரியஸ் டெம்பரேச்சர்ல செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த சார்கோல் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சார்கோலை யூஸ் பண்ணிக்கிட்டு உனக்கு ஒவ்வொரு கேஸையும் என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம். அப்போ பியூரிஃபிகேஷன் பண்றதுக்காக இது என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த டெய்ல் அண்ட் திவார் மெத்தட் மூலியமா ஒவ்வொரு கேஸையும் வந்து பியூரிஃபை பண்றதுக்காக யூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன்ல. சரி, தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரியாக்ஷன் வச்சு சொல்லிக்கலாம் பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ Na2Al2Si4O12 அப்படிங்கிற ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் வந்து கால்சியம் குளோரைடோட சேரும்போது இந்த Na2க்கு பதிலாக கால்சியம் அப்படிங்கிறது வரும். அப்ப இந்த Na-வும் இந்த Cl-ம் சேர்ந்து NaCl போகுது. எகைன் இந்த NaCl இதோட மறுபடியும் ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகும், எடுத்த காம்பவுண்ட் அப்படியே அடிஷன் ஆகுது. பாரு, ஒன் ஆஃப் த ஹைலி இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் த சாஃப்ட்னிங் ஆஃப் ஹார்ட் வாட்டர். இதுல வந்து இம்பார்ட்டன்ட் வேர்டு இதை வச்சுக்கோங்க. ஹார்ட் வாட்டர் டு சாஃப்ட் வாட்டர் அப்படிங்கிறதுக்கு கேட்டுக்கோங்க, பார்த்துக்கோங்க ஓகேவா. கண்டிப்பா இது ஒரு யூசஸ்ல கேட்கலாம். ஹார்ட் வாட்டர் டு சாஃப்ட் வாட்டருக்கு வந்து பியூரிஃபை பண்றதுக்கு இந்த அப்சார்ப்ஷன் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பர்மிட்டிட் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ் பேர் வந்து பர்மிட்டிட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. தி எம்ப்ளாய்ட் ஃபார் திஸ் ப்ராசஸ் விச் அப்சார்ப்ஸ் கால்சியம் 2+ அயான் அண்ட் Mg2+ அயான் இன் ஈச் சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸ் மேல எவ்வளவு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்சார்ப் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸா Na2 அப்படிங்கிறது ரீப்ளேஸ் பண்ணிட்டு கால்சியம் அப்படிங்கிறது அப்சார்ப் ஆகுது. எகைன் ஒரு சாதாரண ஒரு சால்ட் NaCl போடும்போது அந்த கால்சியம் ரீப்ளேஸ் ஆகிட்டு மறுபடியும் சோடியம்ங்கிறது சப்ஸ்டியூட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ். ரெசின்ஸ் அப்படின்னாலே ஒரு வகையான பிசின் மாதிரி. ஸோ இப்போ இதுல ஒன்றும் இல்லை, இங்க பார்த்துக்கோங்க. இந்த கட்சி ரீப்ளேஸ் ஆகிட்டு அயான் சப்ஸ்டியூட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஒன்று. இங்க OH- ரீப்ளேஸ் ஆயிட்டு இந்த அயான்ஸ் வந்து சப்ஸ்டியூட் ஆகுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரெசின் வித் மினரல்ஸ். இது ரெண்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெசின் வித்
மினரல்ஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸ் பார்த்துச்சுக்கோங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு ரெசின் எடுத்துக்கிற மினரல் வாட்டர்ஸ் எடுக்க போகிறேன். பட் ஃபர்ஸ்ட் ரெசின்ல வந்து H+ அயான் இருக்கு, செகண்ட் இதில் வந்து OH- அயான் இருக்கு. ஸோ அப்போ இந்த OH- அல்லது H+ ரீப்ளேஸ் ஆகிட்டு இந்த அயான்ஸ் வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெசின் வித் மினரல்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ரெசினும் மினரலும் சேர்ந்ததுனால இது ரெசின் வித் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பெட்ரோலியம் ரீஃபைனிங் அண்ட் ரீஃபைனிங் ஆஃப் வெஜிடபிள் ஆயில்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபிஃப்த் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லர்ஸ் எர்த் அண்ட் சிலிக்கா ஜெல் ஆர் யூஸ்டு ஃபார் ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்படிங்கிற. ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்னா சுத்திகரிப்பு ஆலயம், சுத்திகரிப்பு முறை அப்படின்னு சொல்றாங்க. அது சுத்திகரிப்பு அப்படின்னா தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறதான் அர்த்தம். ஸோ இந்த ஃபுல்லர்ஸ் எர்த் அப்படிங்கிற இதன் மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா சிலிக்கா ஜெல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ரிஃபைனிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டீகலரைசேஷன் ஆஃப் சுகர். டீகலரைசேஷன் எது எதுக்கெல்லாம் கலரைசேஷன்னா கலர் ஃபார்ம் ஆகுது, டீகலரைசேஷன்னா கலரை ரிமூவ் பண்றது. ஸோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுகர் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் molasses is decolorized to remove colored impurities by adding animal charcoal which act as decolorizing material. இந்த சார்கோல் அப்படிங்கிறது வந்து decolorizing material-ஆ ஆக்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, கரும்பு சக்கரை இருக்கு அப்படின்னா அதில் வந்து சம் ஆஃப் த இம்ப்யூரிட்டிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதனாலதான் அது வந்து ஒரு வகையான கலரா இருக்கு. உங்களுக்கு தெரியும் அந்த காவி கலர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி கலரா இருக்கு. அப்போ அந்த கலரை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் சர்க்கரையா மாத்திரம் அப்படின்னா அப்போ அந்த கலரை ரிமூவ் பண்ணும். அந்த கலரை ரிமூவ் பண்றதுக்கு உனக்கு சார்கோல் அப்படிங்கிறது, அதாவது விலங்கு கறி அப்படிங்கிறாங்க. ஸோ அனிமல் சார்கோல் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ சம் ஆஃப் த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்றதுக்கும் யூஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குரோமட்டோகிராபி. குரோமட்டோகிராபி அப்படின்னா வண்ணப்பிரிகை முறை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது என்ன சார், வண்ணப்பிரிகை அப்படின்னாலே கலரை வந்து கலரை பேஸ் பண்ணி ஈஸியா செப்பரேட் பண்றது, அவ்வளவுதான். ஸோ த குரோமட்டோகிராபிக் டெக்னிக் இஸ் அப்ளைடு ஃபார் செப்பரேஷன் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இன் எ மிக்சர். ஸோ இப்போ வந்து இப்போ வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து இப்போ இந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு 3 காம்பவுண்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா 3 காம்பவுண்டுடைய கலரை வந்து என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மிக்சரா இருக்கு. இட் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் அப்சார்ப்ஷன் ஆஃப் காம்பனன்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் அப்சார்பென்ட். ஒரு இப்போ 3 மிக்ஸ் பண்ணி என்ன பண்ற, ஒரு அப்சார்பென்ட் மேல ஊத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது மேல ஒட்டிட்டு இருக்கு இல்லையா, அது எப்படின்னா டிஃப்ரெண்ட் வேரியேஷன் கலரா வந்து மாறும். அப்போ ஒவ்வொரு கலரா தனித்தனியா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி செப்பரேட் பண்றதுக்காக இது பயன்படுது குரோமட்டோகிராபி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. மைக்ரோ குவான்டிட்டிஸ் அப்படின்னா ரொம்ப நுண்ணிய குட்டியா இருக்கக்கூடியதை கூட என்ன பண்ணலாம், ஈஸியா செப்பரேட் பண்ணலாம். எதுல அப்படின்னா குரோமட்டோகிராபி வண்ணப்பிரிகை மூலமாக ரொம்ப சிறியதை கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேட்டலைஸ்டு ரியாக்ஷன். இப்ப கேட்டலைசிஸ் அப்படின்னால என்னங்கிறத சொல்லிடுறோம். அது கேட்டலைசிஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீசஸ். ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடை அதிகப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறதுக்கு பேர் என்ன அப்படின்னா கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இது டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்குது. ஸோ அது பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. பட் இங்க என்னன்னா கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் பேஸ் பண்ணிப்பாரு. கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீசஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸா இது வந்து ஹேபர் ப்ராசஸ். இப்போ இந்த ஹேபர் ப்ராசஸ்ல இதை கண்டிப்பா கேட்பாங்க. For a Haber process, ammonia is manufactured from N2 and H2 as soon by following the reaction. இந்த ரியாக்ஷன்ல Fe அப்படிங்கிறது வந்து கேட்டலிஸ்ட் ஆகும், MO அப்படிங்கிறது வந்து ப்ரோமோட்டார்ஸ் ஆகும் இருக்கு. ப்ரோமோட்டார்ஸ் அப்படின்னா உயர்த்திகள்னு அர்த்தம். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இங்கடா கிளிக் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? இப்ப ஹேபர் ப்ராசஸ்ல Fe அப்படிங்கிறது இப்ப இந்த இடத்துல இந்த கிவ்ஸ் இருக்குல்லையா, அந்த கிவ்ஸ் மேல என்ன பண்ணா Fe and MOன்னு போட்டுருக்கணும். இதுல போடல, பட் அதை கீழே எழுதிக்கிறதுனால போடல. ஸோ Fe பார் போட்டு MO போட்டுக்கு. Feங்கிறது கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ண போது, MOங்கிறது ப்ரோமோட்டார்ஸ் அப்படின்னா உயர்த்திகள். அதாவது ஒண்ணு இல்ல, இப்ப கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்பீட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீசஸ்ங்கிறாங்க. அப்ப ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா இப்ப நார்மலா ஒரு 5 நிமிஷம் நடக்குது அப்படின்னா 2 நிமிஷம் நடக்கிறதுக்காக என்ன பண்றது, ஒரு கேட்டலிஸ்ட் ஆட் பண்றோம். இப்ப அந்த ப்ரோமோட்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த 2 நிமிஷம் நடக்கிறது இன்னும் 1 நிமிஷம் நடக்கிறதுக்கு யூஸ் பண்றது. அப்ப அந்த கேட்டலிஸ்டுடைய ஸ்பீடை அதிகப்படுத்துறது என்ன அப்படின்னா ப்ரோமோட்டார்ஸ். ஓகேவா? ரியாக்ஷனுடைய ஸ்பீடை அதிகப்படுத்துறது என்ன அப்படின்னா கேட்டலிஸ்ட். ஓகேவா? ஒரு வினை நடக்குது அப்படின்னா அந்த வினையோட வேகத்தை அதிகப்படுத்துறது என்ன அப்படின்னா வினை வேக மாற்றி, கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வினை வேக மாற்றி அந்த கேட்டலிஸ்டுடைய ஸ்பீடை இன்னும் அதிகப்படுத்துறது என்ன அப்படின்னா உயர்த்தி
உயர்த்திகள் ப்ரோமோட்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, பார்த்துக்கோங்க. இப்ப ஹேபர் ப்ராசஸ்க்கு வந்து கேட்டலிஸ்ட் என்ன, வினைவேக மாற்றி வந்து Fe, உயர்த்தி வந்து மாலிப்டினம். ஓகேவா? ஸோ MO ப்ரோமோட்டார்ஸ். அதே மாதிரி வனஸ்பதியில பார்த்தா அப்படின்னா நிக்கல் கேட்டலிஸ்ட வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன் வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். இப்போ குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ்னா என்ன, குவாலிட்டேட்டிவ்னா என்னன்னு தெரியும். இப்போ ஒரு துணி இருக்குது அப்படின்னா அந்த துணியோட குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னா, இப்போ இதனுடைய தரம் நல்லா இருக்கு அப்படின்னா குவாலிட்டி. குவான்டிட்டி அப்படின்னா 2 சட்டம் 3 சட்டம், அப்போ எண்ணிக்கையை பேஸ் பண்ணி சொல்றது குவான்டிட்டி, அதனுடைய தரத்தை பேஸ் பண்ணி சொல்றது குவாலிட்டி. இப்போ நம்ம பார்க்கறது குவாலிட்டி. எதனுடைய குவாலிட்டி அப்படின்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடுடைய குவாலிட்டி. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ அலுமினியம் 3+ அயான எடுத்துக்கிட்டு அதோட அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறத சேர்க்கும் போது அந்த அலுமினியத்தோட ஹைட்ராக்சைடு அயன் போய் சேர்ந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் 9th ஒன். 10th ஒன் என்ன அப்படின்னா ட்ரக்ஸ் cure disease by absorption on body tissues. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு புண்ணு ஒன்று ஆகி போயிருது, ஒரு ஆயில்மெண்ட் ஒன்று தடவணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும், கொலை இருக்கும் இல்லையா? அப்போ வந்து இப்போ ஒரு இடத்துல கையில இருக்கு அப்படின்னா, இந்த கையை மேல ஒரு புண்ணு இருக்கு அப்படின்னா இது மேல வந்து என்ன ஒன்று பேஸ்ட் மாதிரி அதை நாம போடுறோம். ஸோ அப்போ அது ஒட்டுது இல்லையா? ஒட்டுறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா மெடிசின்ஸ்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அப்சார்ப்ஷன்ஸ் ஆனது பயன்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். இப்ப கான்சென்ட்ரேஷன் அப்படின்னாலே என்னது, செறிவு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஓர் அப்படின்னா என்ன, தாதுக்கள். ஒரு மெட்டலுடைய தாதுவை பிரித்தெடுத்ததில் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ சல்ஃபைடு ஓர்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் பை எ ப்ராசஸ் கால்டு ஃப்ளோத் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். ஒன்றும் இல்லை, ஒரு சல்ஃபைடு ஓர் அப்படிங்கிறது இப்போ லெட் PBS அப்படிங்கிறது லெட் சல்ஃபைட், அதுக்கு பேர் வந்து கலீனா அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஓர், லெட்டோட முக்கியமான தாது என்ன அப்படின்னா PBS அப்படிம்பாங்க. அப்ப அதுல ஒரு சல்ஃபைடு அப்படிங்கிறது PBS, எஸ்ங்கிறது சல்ஃபைடா, அந்த சல்ஃபைடு ஓரை வந்து ஃபோர்த் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னா நுரை மிதப்பு முறை மூலியமா என்ன பண்ணலாம்னா பிரித்து எடுக்கிறதுக்கு இது பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 12, ஓகேவா? 12 என்னன்னா மார்டன்ட் அண்ட் டைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மார்டன்ட் அண்ட் டைஸ். Drugs cure disease, sorry, most mordant and dyes அப்படிங்கிறது என்ன அப்படின்னா most of the dyes are absorbed on the surface of fabrics. Mordant are the substance used fixing dyes onto the fabrics. ஒன்றும் இல்லை, ஒரு கலரை நிரூபிக்கிறதுக்கும் அந்த கலரானது நிரந்தரமா இருக்கிறதுக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளவுதான். அதாவது இப்போ ஒரு துணி இருக்கு அப்படின்னா அந்த துணி மேல கலரை ஒட்டுறதுக்கு பயன்படுது. அந்த ஒட்டன கலர் ஆனது ரொம்ப நாளைக்கு நீடித்து உழைப்பதற்கும் இது பயன்படுகிறது. அதான் மாடர்ன் அண்ட் டைஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர் அப்படின்னா நிறக்காட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆசிட் பேஸ் ரெண்டுக்கும் டைட்ரேஷன் இருக்கிறோம். இப்போ பேஸ் அப்படிங்கிறத வந்து பியூரட்ல எடுத்துக்கிட்டு ஆசிட் அப்படிங்கிறத கோனிக்கல் ஃபிளாஸ்க் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு ரெண்டுக்கும் டைட்டர் வேல்யூ பண்ண போறோம். பண்ணும்போது ஒரு ஆசிட்டும் பேஸும் நியூட்ரல் ஆகும்போது உனக்கு வந்து ஒரு கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அந்த கலரை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு சாம்பிள் யூஸ் பண்றோம். அந்த சாம்பிள் பேர் என்ன அப்படின்னா இண்டிகேட்டர். இண்டிகேட்டர் அப்படின்னா இது ரெண்டும் நியூட்ரல் ஆயிடுச்சு அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இண்டிகேட்டர். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 2 வீலர்ல போற ரைட் சைடில் போறோம், ஒரு இண்டிகேட்டர் ரைட் சைடில் போட்டு காட்டுவோம். அப்போ என்ன மீனிங், வெளியே பின்னாடி வரணும்னு என்ன தெரியும், இவன் ரைட் சைடில் போறான் அதனால இண்டிகேட்டர் போட்டு காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து ஒரு காமிக்கிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து காமிக்கிறதுக்கு பேர் என்னன்னா இண்டிகேட்டர். இப்போ அதான் சொல்லிக்கிறாங்க precipitation titration, the end point is indicated. இப்போ ஒரு ஆசிட்டுக்கும் பேஸுக்கும் இடையில டைட்டர் வேல்யூ எடுக்கும்போது கலரை ப்ரொடியூஸ் பண்ண பேர் அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா என் பாயிண்ட். ஸோ அங்க வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கேட்டலைசிஸ். ஸோ கேட்டலைசிஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஸோ கேட்டலைசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த ஸ்பீட் அங்கே கொடுத்துக்கிறோம் பாரு, which related the speed of reaction. இதுதான் வந்து முக்கியமானது. ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷனுடைய ஸ்பீடை வந்து இது வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸ்பீட் ஆஃப் ஏ ரியாக்ஷன் வந்து அதிகப்படுத்துறதுக்கு பேர் அப்படின்னா கேட்டலைஸ் அப்படிங்கிறாங்க. So hence the catalyst is defined as which alter the rate of chemical reaction without itself undergoing chemical changes. The phenomenon which involves the action of catalyst is called catalysis. இது அதுக்குண்டான டெஃபினிஷன். ஸோ ஒரு 3 மார்க்லயோ அல்லது 2 மார்க்லயோ கேட்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு, பார்த்துக்கோங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கெட்டாலைசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த ரியாக்ஷன்ல ஒரு சப்ஸ்டன்ஸை நாம ஆட் பண்றோம். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எந்த ஒரு கெமிக்கல் சேஞ்சஸும் கொடுக்காது,
அந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டை எந்த ஒரு மாற்றத்தையும் தராம அந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுறதுக்கு அந்த ஸ்பீடை மட்டும் அதிகப்படுத்துறதுக்கு பேர் என்ன அப்படின்னா கேட்டலிஸ்ட். அந்த கேட்டலிஸ்டை யூஸ் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா கேட்டலைசிஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ வினை வேக மாற்றி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வினையினுடைய வேகத்தை மாற்றக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்னா வினை வேக மாற்றிங்கிறாங்க. இந்த வினை வேக மாற்றி வந்து எந்த ஒரு வேதி வினையிலும் இன்வால்வ் ஆகிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்டலைசிஸ்க்கு உண்டான டெஃபினிஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரெண்டு வகையில சொல்றோம் அப்படின்னா ஒன்னு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். இப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டுலயும் தெரிஞ்சு போயிடும். இப்ப ஒரு ரியாக்டன்ட் ஒரு ப்ராடக்டா மாறுது. அப்ப இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறதுக்கு ஒரு வினை படுபொருள் வினை விளை பொருளா மாறதுக்கு வினையோட வேகத்தை அதிகப்படுத்தினா அது பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், வினையோட வேகத்தை குறைச்சா அது நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். அவ்வளவுதான். ஓகேவா? சோ அப்ப the speed of the reaction increases is called as positive catalyst, the speed of the reaction decreases is called as negative catalyst. That's all only. So main two types is one is the homogeneous catalysis, another one is the heterogeneous catalysis. homogeneous அப்படின்னா ஒருபடிதான வினைவேக மாற்றி, ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா பலபடிதான வினைவேக மாற்றி அப்படிங்கிறாங்க. சரி, இப்ப ஹோமோஜீனியஸ் ஒருபடிதான வினைவேக மாற்றினா என்ன அப்படிங்கிறத பாரு. இன் ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் the reactant and the product and the catalyst are present in same phase. அவ்வளவுதான். அதாவது இங்க பாரு SO2 O2 இது ரெண்டு ரியாக்டன்ட். இந்த NO அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கேட்டலிஸ்ட். இங்க NOங்கிறது என்னது? கேட்டலிஸ்ட். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. SO3யும் பிளஸ் NO மறுபடியும் என்ன பண்றாங்க போட்டது அப்படியே வெளியில போயிருக்குது. இது வந்து இந்த NOவை விட்டு SO2 plus O2 gives SO3. 2SO3ங்கிறது ரியாக்டன்ட் ப்ராடக்டா வச்சுக்கோ. இந்த NO வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இங்க ரியாக்டன்ட்லயும் போட்டிருக்கோம் ப்ராடக்ட்லயும் போட்டிருக்கோம். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அது ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிறது கிடையாது, போடுறது அப்படியே வெளியில போயிடும். என்ன போட்டிருக்கோ அது அப்படியே வெளியில போயிடும். அது வந்து ரியாக்டன்ட்லயோ அல்லது ப்ராடக்ட்லயோ இன்வால்வ் ஆகாது அப்படிங்கிறதுக்கு மீனிங் தான் வந்து ரியாக்ஷன் செல்லையும் NO கொடுத்துருக்கிறோம், ப்ராடக்ட் செல்லையும் NO கொடுத்துருக்கிறோம். ஸோ இப்ப இந்த NO வந்து கேட்டலிஸ்டா மட்டும் தான் ஆக்ட் பண்ண போகுது. சரி, ஓகே. இப்ப அந்த கேட்டலிஸ்ட் கீழே ஸ்மால்ல கீழே கொடுத்துருக்கான் பாருங்க, ஜின்னு கொடுத்துருக்கான் பாரு. இப்ப ரியாக்டன்ட் SO2 plus O2 ரெண்டுமே கேசியஸ் ஸ்பேஸ்ல இருக்கு. அடுத்தது என்னது? இது முக்கியமா கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்டும் என்ன ஸ்பேஸ்ல இருக்குது? கேசியஸ் ஸ்பேஸ்ல இருக்கு. அப்ப இத ரெண்ட பேஸ் பண்ணி சொன்னா கூட போதும். ரியாக்டன்ட் அண்ட் கேட்டலிஸ்ட் ஆர் சேம் பேஸ் இஸ் கால்ட் as homogeneous, different phase is called as heterogeneous. That's all only. ஓகேவா? இப்ப பாரு இதுல in this reaction NO catalystங்கிறது என்னது? NO. reactant SO2வும் O2வும் product SO3 are present in gaseous form. எல்லாமே எப்படி இருக்குங்கறாங்க? gaseous formல இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சரி, இத illustration 2ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாரு. CH3CHO அசிட்டால்டிஹைட் ஒரு gaseous phase. I2ங்கிறது அயோடின். அப்ப வந்து இது ஒரு வகையான கேட்டலிஸ்ட். அதுவும் என்னவா இருக்குது? gaseous spaceல இருக்கு. அப்ப இது ரெண்டுமே என்னது? கேட்டலிஸ்டும் gaseous spaceல இருக்குது, ரியாக்டன்ட்டும் gaseous spaceல இருக்குது, ப்ராடக்ட் ஆல்சோ gaseous spaceல இருக்குது. சோ ஒன் ஆஃப் தி ஹோமோஜீனியஸ். இதெல்லாம் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோ. சோ சுக்ரோஸ் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸா மாறதோ அல்லது எத்தில் எஸ்டேட்ங்கிறது ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது உனக்கு அசிட்டிக் ஆசிட் எத்தனால் மாறுறது. இப்போ இது எல்லாமே லிக்விட் பேஸ்ல இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் லிக்விட் பேஸ்ல இருக்கு, இது வந்து gaseous spaceல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா என்னது? டிஃபரண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா SO2 அதே O2 ரெண்டுமே gaseous spaceல இருக்கு. ஆனா எடுத்துக்கக்கூடிய இந்த கேட்டலிஸ்ட் என்னவா இருக்குன்னு பாரு, சாலிடா இருக்குது. பிளாட்டினம் அப்படிங்கிற கேட்டலிஸ்டோ அல்லது வெனேடியம் பென்டாக்சைடுங்கிற கேட்டலிஸ்ட் இது ரெண்டுமே எப்படி இருக்குது? டிஃபரெண்ட் ஆகுது. இப்போ நீ என்ன பண்ணிக்க அப்படின்னா ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி டெஃபினிஷன் சொல்லவே வேண்டாம். ஓல்டு புக்ல எல்லாம் வந்து ரியாக்டன்ட் அண்ட் கேட்டலிஸ்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்ப ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் தி கேட்டலிஸ்ட் ஆர் சேம் பேஸ் இஸ் கால்ட் as homogeneous, or different phase is called as heterogeneous. அப்படின்னு ஈஸியா முடிச்சுக்கோ. இப்ப பாரு ஹெட்ரோஜீனியஸ் இது ரெண்டு gaseous, இது வந்து ரியாக்டன்ட் gaseous phase-ல இருக்குது, கேட்டலிஸ்ட் என்ன வருது? சாலிடா இருக்குது. அப்ப டிஃபரண்ட் phase. ஓகே. சோ அப்ப ஹெட்ரோஜீனியஸ். அதே ஹேபர் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா N2வும் H2வும் என்னவா இருக்கு? கேஸா இருக்கு. அது அயான் என்ன வருது? கேட்டலிஸ்ட் சாலிடா இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டு கேஸ், பிளாட்டினம் சாலிடு. அதே மாதிரி எத்திலீன் கேஸா இருக்குது, H2 கேஸா இருக்குது, நிக்கல் வந்து சாலிடா இருக்குது, ஹைட்ரஜன் பெராக்சைடு லிக்விடா இருக்குது, ஆனா பிளாட்டினம் என்னவா இருக்குது? சாலிடா இருக்குது. இங்க லிக்விட் பேஸ், இங்க சாலிட் பேஸ். ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஹெட்ரோஜீனியஸ். அப்ப ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட்டும் அண்ட் கேட்டலிஸ்ட் வந்து டிஃபரண்ட் பேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்ல ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸா எடுத்துக்கலாம்.
சரி, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஒரு கேட்டலிஸ்ட் உடைய கேரக்டர் என்ன எந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस பார்த்துச்சுக்கோங்க. சரி, ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா catalyst is needed in very small quantity. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ரியாக்ஷன், ஸ்மாலர் ரியாக்ஷன் ஆகலாம், அது லார்ஜ் ரியாக்ஷன், பெரிய பல்கான ரியாக்ஷன், எந்த மாதிரி ரியாக்ஷன் இருந்தாலும் சரி, அந்த ரியாக்ஷனுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் நீங்க யூஸ் பண்ற அப்படின்னா ரொம்ப குட்டியான, அதாவது ரொம்ப குறைவான ஒரு கேட்டலிஸ்ட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ குறைவான நீர், அதாவது நீடட் வெரி ஸ்மால் குவான்டிட்டி, குறைவான கேட்டலிஸ்ட கூட என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத உனக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் பார்த்து வச்சுக்கோ. Then next one, there may be some physical changes, but catalyst remains unchanged in mass and chemical composition in a chemical reaction. அதாவது இதுல என்ன மீனிங் அப்படின்னா, இப்ப நீ யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேட்டலிஸ்ட், அதாவது குறைவான கேட்டலிஸ்ட் இருந்தா போதும், நீ யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேட்டலிஸ்ட் வந்து எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் இன்வால்வ் ஆகாது அப்படிங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இந்த கேட்டலிஸ்ட் இட் செல்ஃப் கேன் நாட் இனிஷியேட் எ ரியாக்ஷன். இதுதான் முக்கியம். இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது, இப்போ ஒரு ரியாக்டன்ட் ஒரு ப்ராடக்டா நடக்குது அப்படின்னா இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எப்படி நடந்துட்டே தான் இருக்கும். ஆனா அந்த கேட்டலிஸ்ட போடும்போது இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட் சீக்கிரமா நடக்கும். அதான் மேட்டர். அப்ப கேன் நாட் இனிஷியேட் அப்படின்னா இது வந்து ஆரம்பிச்சு வைக்கிறதெல்லாம் கிடையாது, ஆரம்பம் ஆல்ரெடி நடந்துட்டே தான் இருக்கு. அதனால இது வந்து ஆரம்பித்து வைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேன் நாட் இனிஷியேட் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனை வந்து துவக்கி வைக்கிறது மட்டும் இதோட வேலை கிடையாது. துவங்கன வினைய சீக்கிரமா முடிக்கிறது தான் இதோட வேலை. இதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாலிட் கேட்டலிஸ்ட் வில் பி மோர் எஃபெக்டிவ். அதாவது இப்ப கேட்டலிஸ்ட் வந்து சாலிடாவும் இருக்கலாம், லிக்விடாவும் இருக்கலாம், கேசஸாவும் இருக்கலாம், எதுவும்னா இருக்கலாம். பட் இப்ப சாலிட் கேட்டலிஸ்ட் வந்து எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இட் இஸ் டேக்கன் இன் எ ஃபைனலி டிவைடட் ஃபார்ம். ஏன்னா அதை ஈஸியா உடைச்சிடலாம், அதனால சொல்லியிருக்காங்க. The catalyst can catalyze the particular type of reaction. Hence, there are said to be specific in nature, right? So, இப்போ இதுல என்ன மீனிங் அப்படின்னா specific in nature. இப்ப ஒரு ரியாக்ஷன் இப்போ ஒன்றும் இல்லை, இப்ப காப்பர் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா Fe அப்படிங்கிற கேட்டலிஸ்ட மட்டும் தான் யூஸ் பண்றேன். காப்பர் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா Fe அப்படிங்கிற ஒரு கேட்டலிஸ்ட யூஸ் பண்றேன். இதே கான்டாக்ட் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா வெனடியம் பென்டாக்சைடு அல்லது பிளாட்டினம் அப்படிங்கிற கேட்டலிஸ்ட யூஸ் பண்றேன். அப்போ ஒரு ரியாக்ஷனை பொறுத்து தான் அந்த கேட்டலிஸ்ட யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இன் an equilibrium reaction presence of catalyst reduce the time for attainment of equilibrium and hence is does not affect the position of equilibrium and the value of equilibrium constant. ஸோ இப்போ இங்க என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஈக்குலிபிரியத்தை பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ அந்த கேட்டலிஸ்ட் ஆனது எப்படி இருக்கு அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னங்கிறது தெரியும், ரியாக்டன்ட் ப்ராடக்டா ப்ராடக்ட் ரியாக்டன்டா மாறும். இப்போ அந்த கேட்டலிஸ்ட் போட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸா இப்போ இந்த ரியாக்டன்டா எடுத்துட்டு அப்படின்னா ப்ராடக்டா மாறும். இன்கேஸ் இதை ரியாக்டன்ட் எடுத்துட்டா இது ப்ராடக்டா மாறும். அப்ப அந்த கேட்டலிஸ்ட் என்னவா ஆக்ட் பண்ணும் போது இங்க இருந்து இங்க மாறதுக்கு அது கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணும் போது, இங்க இருந்து இங்க மாறதுக்கு அது கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணும் போது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து செவன்த் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேட்டலிஸ்ட் இஸ் ஹைலி எஃபெக்டிவ் அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் கால்ட் ஆஸ் ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஓகே, இதை பார்த்து வச்சுக்கோ. ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, the catalyst is highly effective at a particular temperature. ஒரு கேட்டலிஸ்ட் ஆனது எப்போ வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கோ, எந்த டெம்பரேச்சர்ல எஃபெக்டிவா இருக்கோ அந்த டெம்பரேச்சர் ஆப்டிமம் டெம்பரேச்சர். இதை பார்த்துச்சுக்கோ. ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் ஆனது எந்த டெம்பரேச்சர்ல எந்த ஒரு வெப்பநிலையில எஃபெக்டிவா இருக்கோ அந்த டெம்பரேச்சர் உனக்கு என்னது ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஸோ 1 மார்க்ல பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து presence of catalyst generally does not change on nature of products. For example, SO2 plus O2 gives SO3. This reaction is slow in the absence of catalyst, but fast in the presence of PT catalyst. Okay. இப்போ மேல ஒரு ரியாக்ஷன் இருக்குது, இதுக்கு பேர் கான்டாக்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ SO2 plus O2 gives SO3ங்கிறது வந்து ஸ்லோவா நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். இதுல PT அப்படிங்கிற ஒரு கேட்டலிஸ்ட் ஆட் பண்ண உடனே இந்த ரியாக்ஷன் என்ன ஆகுதாமா, ஸ்பீடா ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஒன்றும் இல்லை, குறைவான
குவான்டிட்டி இருந்தா போதும். அடுத்தது வந்து இது வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எதுவுமே நடத்துறது கிடையாது. அது ரியாக்ஷன் ப்ராடக்ட்ல அது வந்து இன்வால்வ் ஆகிறது கிடையாது. ரியாக்ஷனை மட்டும் ஸ்பீடா மட்டும் ஆல்டர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது குறைக்கலாம், அதிகப்படுத்தலாம், எது ஒன்றும் நடக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரியாக்ஷனை வந்து துவங்கி வைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சாலிடா இருக்கிறது வந்து மோர் எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கேட்டலிஸ்ட் பர்டிகுலர் டைப் ஆஃப் ரியாக்ஷன், அதாவது ஸ்பெசிஃபிக்கா மட்டும் இருக்கும். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு இந்த கேட்டலிஸ்ட் தான் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக உன்னால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அடுத்தது ஈக்குலிபிரியம்ல இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர், எப்போ வந்து கேட்டலிஸ்ட் ஆனது எஃபெக்டிவா இருக்கோ அந்த டெம்பரேச்சர் வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கான்டாக்ட் ப்ராசஸ்ல வந்து ஸ்லோவா நடக்குது, அதுல பிடி ஆட் பண்ண உடனே ஃபாஸ்டா நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ். ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உனக்கு என்ன அப்படின்னா ப்ரோமோட்டார்ஸ் அண்ட் கேட்டலிட்டிக் பாய்சன். ஸோ 10-15 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ ப்ரோமோட்டார்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இதுல கண்டிப்பா 2 3 மார்க் இருக்கு. ப்ரோமோட்டார்ஸ்னா என்ன, கேட்டலிட்டிக் பாய்சன்னா என்ன. ஓகேவா, கண்டிப்பா 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. 2க்கு இதுக்குள்ளே ஆன்சர் இருக்கு. The catalyst reaction, the presence of certain substance increases the activity of catalyst. ஒரு கேட்டலிஸ்ட் உடைய ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்துறது என்ன அப்படின்னா ப்ரோமோட்டார்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் ப்ரோமோட்டார்ஸ் உண்டான டெஃபினிஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹேபர் ப்ராசஸ், த மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா, த ஆக்டிவிட்டி ஆஃப் அயன் கேட்டலிஸ்ட் இஸ் இன்க்ரீஸ்டு பை த பிரசன்ஸ் ஆஃப் மாலிப்டினம். ஸோ இது என்ன பண்ணிக்கோ, இதுல இருந்து இது வரைக்கும் பார்த்து வச்சுக்கோ. ஓகேவா, இதுல வந்து இந்த இது வரைக்குமே பார்த்துக்கோங்க. சாரி, இந்த ப்ரோமோட்டார்ஸ் வரைக்குமே நோட் பண்ணுவீங்க. ஹென்ஸ் மாலிப்டினம் இஸ் கால்ட் அஸ் ப்ரோமோட்டார்ஸ். இது வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்க ஸ்டார்ட் ஆகுது ப்ரோமோட்டார்ஸ்க்கு உண்டான டெஃபினிஷன் இது வரைக்கும் ஃபுல்லா. அதாவது ஒரு கேட்டலிஸ்ட் உடைய ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றது என்ன அப்படின்னா ப்ரோமோட்டார்ஸ். ஓகேவா, சோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஹேபர் ப்ராசஸ் எடுத்து அப்படின்னா FE இங்க கொடுத்துருக்கான் பாரு, அயான். ஓகேவா, அயான் சொன்னாலும் எஃப்இன்னு சொன்னாலும் அயான் catalyst is increased by the manufacture by the presence of molybdenum. So hence the molybdenum is called as promoters. அப்ப அயான் வந்து ஹேபர் ப்ராசஸ்ல அயான் வந்து உனக்கு என்னவா இருக்குது, கேட்டலிஸ்டா இருக்குது. MO அப்படிங்கிற மாலிப்டினம் ஆனது என்ன இருக்குது, ப்ரோமோட்டர்ஸா இருக்குது. கண்டிப்பா 1 மார்க் क्वेश्चंस கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 3 மார்க்லயும் கேட்க வாய்ப்புகள் உண்டு, பார்த்துக்கோங்க. Okay, on the other hand, certain substance when added a catalyst reaction decreases or completely destroy the activity of catalyst, and there are often often known as the catalytic poisons. So அப்ப catalytic poison அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா destroys of catalyst, அதாவது activity of catalyst promoters, destroys of catalyst is a catalytic poison. அதாவது catalytic poison அப்படிங்கிறது வந்து அந்த catalyst உடைய ஆக்டிவிட்டியை குறைக்கிறது. ஓகேவா, குறைக்கிறது அல்லது அழிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து கேட்டலிட்டிக் பாய்சன் சொல்றோம். இப்ப பாரு, ஒரு எக்ஸாம்பிள்ஸா ஹேபர் ப்ராசஸ்ல வந்து அமோனியா வந்து ப்ரிப்பேர் பண்ற FE வந்து என்னவா இருக்குது, கேட்டலிஸ்டா இருக்குது. ஓகேவா, H2S வந்து என்னவா இருக்குது, பாய்சனா இருக்குது. ஓகேவா, சோ அப்ப ஹேபர் ப்ராசஸ் அப்படின்னா FE, ஹேபர் ப்ராசஸ்ல FE வந்து கேட்டலிஸ்டா இருக்குது, MO வந்து மாலிப்டினமா இருக்குது, H2S வந்து கேட்டலிட்டிக் பாய்சனா இருக்குது. கண்டிப்பா இதுல ஹேபர் ப்ராசஸ்ல எது கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க் क्वेश्चंसல கேட்கலாம். அதே மாதிரி இந்த கான்டாக்ட் ப்ராசஸ் கொடுத்துருக்கோம் பாரு, கான்டாக்ட் ப்ராசஸ்ல கண்டிப்பா உனக்கு கேட்க வாய்ப்புகள் உண்டு, பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. சோ அப்ப SO2 plus O2 gives SO3. இதுல PT அல்லது V2O5 ரெண்டுமே எதுனாலும் கேட்கலாம். பிளாட்டினமா அல்லது வெனடியம் பென்டாக்சைடு ரெண்டுமே வந்து உனக்கு கேட்டலிஸ்டா இருக்கு. அப்ப கேட்டலிஸ்டா இது இருக்கு அப்படின்னா இப்போ உனக்கு வந்து AS2O3 அப்படிங்கிறது வந்து உனக்கு என்னவா இருக்குது, கேட்டலிட்டிக் பாய்சனா இருக்கு. அப்ப கான்டாக்ட் ப்ராசஸ்ல வந்து உனக்கு என்னவா இருக்குது அப்படின்னா கேட்டலிட்டிக் பாய்சனா இருக்கு. சோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இன்னும் ஒன்று வனஸ்பதி அப்படிங்கிறதுல கூட கொடுத்துருக்காங்க பாரு, CO act as a catalytic poison. இதில் வந்து CO கார்பன் மோனாக்சைடு, ஓகேவா, அல்லது கார்போனைல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, கார்போனைல் அப்படிங்கிறது வந்து உனக்கு வந்து கேட்டலிட்டிக் பாய்சனா ஆக்ட் பண்ணுது. PT வந்து கேட்டலிஸ்டா இருக்குது, பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து உனக்கு வந்து ஆட்டோ கேட்டலிஸ்ட். ஓகே,
ஆட்டோ கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இன் சர்டன் ரியாக்ஷன் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபார்ம்டு ஆக்ட் ஆஸ் கேட்டலிஸ்ட் டு தி ரியாக்ஷன். அது ஒண்ணும் கிடையாது, ஒரு ரியாக்ஷன்ல ப்ராடக்ட் வந்து கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது உனக்கு வந்து ஆட்டோ கேட்டலிஸ்ட். இப்போ இதுல எடுத்துட்டு அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் எத்தனால் இருக்கா, இப்போ இது வந்து எத்தில் எஸ்டேட் வாட்டரோட ஹைட்ராலிசிஸ் பண்ற உனக்கு அசிட்டிக் ஆசிட்டாகவும் எத்தனால் ஃபார்ம். அப்போ இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து ஒன் ஆஃப் த ஆக்ட் ஆஸ் ஏ கேட்டலிஸ்ட். ஓகேவா, அப்போ ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆக்ட் ஆஸ் ஏ கேட்டலிஸ்ட் கால்ட் as ஆட்டோ கேட்டலிஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் டு ஃபார்ம் அசிட்டிக் ஆசிட் அண்ட் எத்தனால். ஸோ அப்போ வந்து இந்த அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட், இது வந்து கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படின்னா ASH3 அசினிக் ஹைட்ரைட் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டாலும் ஆர்சனிக்காவும் பிளஸ் என்னது உனக்கு H2ங்கிற கேஸாவும் ரீப்ளேஸ் ஆகுது. இதுல AS அப்படிங்கிற ஆர்சனிக் வந்து ஆட்டோ கேட்டலிஸ்ட், ஏன்னா இதுதான் இதுல ப்ராடக்ட், இது வந்து ஆட்டோ கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பா ஆட்டோ கேட்டலிஸ்ட் ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பா வாய்ப்புகள் உண்டு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். இப்போ வந்து ஆட்டோ கேட்டலிஸ்ட் எப்படியோ அதே மாதிரி நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் ஒன்று பார்க்க போறோம். நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து இன் சர்டன் ரியாக்ஷன்ஸ் the presence of certain substance decrease the rate of reaction. ஏற்கனவே சொல்லிக்கிறோம் பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னா அந்த கேட்டலிஸ்டோடைய ஸ்பீடை அதிகப்படுத்துச்சுன்னா அது பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், அது ஸ்பீடை வந்து குறைச்சதுன்னா அது நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். அதே தான் சொல்லியிருக்காங்க. இப்போ குளோரோஃபார்ம் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு அப்படின்னா COCl2 கார்போனைல் குளோரைடு அப்படிங்கிறதும் H2O பிளஸ் Cl2 போகுது. ஸோ இந்த பாரு டிக்ரீஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். எத்தனால் இஸ் அண்ட் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் ஃபார் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன்லையும் சரி இந்த ரியாக்ஷன்லையும் சரி ரெண்டுலையுமே உனக்கு வந்து இப்போ குளோரோஃபார்ம்ல வந்து எத்தனால் அப்படிங்கிறது வந்து உனக்கு நெகட்டிவ் கேட்டலிஸ்டா யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ எத்தனால் டிக்ரீஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ இந்த வந்து எத்தனால் ஆட் பண்ண அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து குறையுது அப்படின்னு இருக்காங்க. அதே H2O2 வந்து டீகாம்போசஸ் ஆகும்போது H2O plus O2 ஆகும், வாட்டராகவும் பிளஸ் ஆக்சிஜனாகவும் போகுது. த டீகாம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு டைலூட் ஆசிட் ஆர் கிளிசரால் ஆக்ட் ஆஸ் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். அப்போ வந்து H2O2க்கு வந்து நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் என்ன அப்படின்னா கிளிசரால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகாம்போசஸ் ஆகிறதுக்கு உனக்கு நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் என்ன அப்படின்னா கிளிசரால். அதே குளோரோஃபார்ம் வந்து கார்பன் குளோரைடா, ஓகேவா, கார்பன் ஆக்சி குளோரைடா மாறுறதுக்கு வந்து உனக்கு என்ன நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னா எத்தனால். ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து தியரிஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.